subscribe button, then click the bell to see the newest video. நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு போயிடணும். அதுதான் முக்கியம். அதுதான் இவ்வளோ சொல்ல வந்தேன். ஓகே. ஸோ இப்போ முதலாவதாக யாரை கூப்பிடலாம் அப்படின்னா, நான் பெரிய தலைங்களை கூப்பிடலாம். ஓகே, தலை கண்டிப்பாக கூப்பிடலாம், வெயிட்டாக கூப்பிடலாம். அதுக்கு முன்னாடி உலக நாயகன் பத்மஸ்ரீ திரு கமலஹாசன் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுவாக எந்த நிகழ்ச்சிக்கும் நான் போகிறதே கிடையாது. இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னா சத்தியமாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்காகவும், நீ அழகிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், இந்த பாடலை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எனக்கு 40 வருடங்களுக்கு முன்னால் சென்ற மாதிரி இருக்கிறது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நாங்கள் படத்துலலாம் அப்போல்லாம் பார்த்ததே கிடையாது. உண்மையிலே என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பார்ப்பது போன்று இருந்தது. அந்த காலத்தில் வீட்டிலலாம் இருக்கு, அதெல்லாம் பழைய கதை சொல்லிக்கிட்டே போய் கொண்டே இருக்கலாம். அதற்கான நேரமின்மை காரணமாக இத்துடன் இந்த உரையை முடித்து கொண்டு, நிறைய பெரியவர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, பொதுவாக கடவுள் நம்பிக்கையில் எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல, இருந்தால் நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி யாரை பற்ற பிள்ளையப்பா அவன் தனியாக பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காம கைத்தட்ட கன்ற நல்ல மனசு இருக்கு பார்த்தீங்களா, அவர்கள்தான் கடவுள் என்பதை தெரிவித்து கொண்டு, இங்கே நிறைய கடவுள் இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. போயிட்டார். ஓகே, கமல் சார் போனதுக்கு பின்னாடி அவருடைய நண்பர், கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ஆகணும். ஸோ தலைவர் வாங்க சார். தலைவர் ரசிகர்கள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கீங்களா? எல்லாரும் ஓகே ஓகே, அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்களே, சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாங்க சொன்னாங்க. இல்லை சார், நம்மளால வர முடியாது, நமக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு ட்ராவலிங் ஆகாது, எப்படி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், ஒரு அழகான பாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படி சொன்னாங்க. இளைஞர்களை சப்போர்ட் பண்ணோம் அப்படி சொன்னா டெஃபினட்டா நான் வருவே சொன்னேன். பார்க்கும் போது பேரை கேட்டாலே சும்மா அதிரது இல்ல கத்துங்களா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பஞ்சர் ஓட்டாத டயரோ, மேக்கப் போடாத ஃபிகரோ, இன்னைக்கு ரோட்ல நல்லா போனதா சரித்திரமே இல்லை கண்ணா. அதனால இதே மாதிரி எல்லா இந்த படம், இந்த பாட்டு ரொம்ப சக்ஸஸ் ஆகணும் தம்பி. அந்த பாட்டை காலர் டூனா போட்டுருங்க, நானே வச்சிடுறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். வரட்டுமா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, தலைவர் போனாலும் அடுத்ததா தளபதியை கூப்பிடலாமா இல்லை தலையை கூப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி யாருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். தலையை வெயிட்டாக கூப்பிடலாம். ஆமாம், என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்க என்னுடைய குட்டி குட்டி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கண்ணா. பொதுவாக எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போக மாட்டேன், பட் முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாத்துமே நான் அட்டன் பண்ணிடுவேன். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன். அடுத்தவர்களை வாழ வச்சு தான் பழகமே தவிர யாரையும் ஏமாற்றி பழகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாடல், என்றைக்குமே ஒரு நல்ல விஷயத்துக்கு மக்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். பயப்படாதீங்க, உங்களுக்கும் மக்கள் ஆதரவு இருக்குது. சும்மா கலக்குங்க. வரட்டுங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. வரேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு தலை அஜித் வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு பேச சொன்னீங்கன்னா நல்லா பேசுவாருங்கண்ணா. வாங்கண்ணா. கண்ணா மூச்சு
எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்றைக்குமே அதிகமான ஃபங்க்ஷன் போய் பழக்கமே இல்லை எனக்கு. அதுதான் என்னோடய பாலிசி. ஸோ இந்த படத்தை பற்றி, இந்த பாட்டை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு என்றைக்குமே பேச தெரியாது அவ்வளோக்கு. பட் ஆனால் இன்னும் நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க, அவங்க இதை பற்றி நிறைய பேசுவாங்க. ஸோ நான் கிளம்புறேன். வட்டுமா? தெரிக்க விடலாமா? அது